Hello. Mic testing. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. நகரு, உன் திருவாயை கொஞ்சம் மூடுறியா? வாழ்க்கை முழுக்க 1, 2, 3 சொல்லிக்கிட்டு இருப்பியா? இந்த நல்ல நாள்ல சிங்கம் சார வருக வருக வென்று வரவேற்கிறேன். இந்த டிடெக்டிவ் ஏஜென்சி அவர் திருக்கரங்களால் திறந்து வைப்பார். ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணீங்க? வலிப்பு வந்த மாதிரி இழுத்தீங்க. என்னாச்சு உங்க எல்லாருக்கும்? சங்கீத கச்சேரியா நடக்குது, எல்லாரும் இப்படி மோட்டோ ஏதாவது சீக்கிரமா செய். யாருக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு ஐடியா. எங்க உயிரை காப்பாத்தினதுக்காக கடவுளுக்கு நான் கோடி கோடியா நன்றியை காணிக்கையாக்கிக்கிறேன். எப்பா என்னோட பிரியமான மோட்டு பத்லு, உங்களுக்காக நான் ஒரு அருமையான பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க செய்ய போற துப்பறியும் தொழிலுக்கு இந்த gift ரொம்ப உதவியா இருக்கும். இது என்ன டாக் பொம்மையா இருக்கு? இது ரோபோட் டாக். இந்த டாகோட பேரு ரோடு. எங்கேயாவது திருடு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துக்கு போய் நல்லா மோப்பம் பிடிச்சு திருடினது யாருங்கிறத கண்டுபிடிச்சிடும். ஆமாப்பா, நான் சொல்றது உண்மை, நம்புங்க. நகரு, அப்புறம் இந்த ரிவால்வர் எப்படி வேலை செய்யணும் சொல்லு. அட என்ன அது பெரிய தொல்லையா போச்சு. நான் கீழே இறங்கி ஏதாவது ஒரு வழி இருந்தா பண்ணுங்க. அம்மா அம்மா. சிங்கம் சார், நீங்க ஒண்ணு gift கொண்டு வரலையா? நான் உங்களுக்காக தேங்காய் கொண்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். இந்தாங்க உங்க gift. நான் இப்ப கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் இங்க இருந்தேன்னா என்னோட வேலை முடங்கி போயிடும். ஹலோ, எஸ், ஒரு ராபரி நடந்திருக்கு, நான் உடனே கிளம்புறோம். ஆல் தி பெஸ்ட். இங்க வந்து போற பார்த்ததே. ஹலோ ஐயா, மோட்டு பத்லு டிடெக்டிவ் ஏஜென்சி தான் இது. ஆமாமா, ஓகே, தோ வந்துறோம். ஜெய் ஹோ! நமக்கு சூப்பர் கேஸ் வந்திருக்கு. முதல் கேஸ் ராபரி கேஸ். சீக்கிரமா பத்லு போய் பாப்போம். அடடா, எனக்கு இந்த திருடனை பிடிக்கிறதுல 20 வருஷம் சர்வீஸ் இருக்கு. இந்த ரோபோட் டாக் ரோடோ கூட்டிட்டு போங்க, டக்குன்னு திருடனை கபால்னு பிடிங்க. ஓகே? இந்த ரோடுவை எப்படி ஆபரேட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு டெக்னிக்கலா கத்து தர வேண்டியிருக்கு. அதனால நானும் இப்போ உங்களோடவே வந்துடுறேன். மிஸ்டர் சர்மாவோட நகைகள்லாம் இப்ப நம்ம கைக்கு வந்துடுச்சு. இப்ப மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சர்மா எதுவுமே இல்லாம கையேந்தி நிக்கிறாங்க. பிரமாதம் பாஸ், என்னமா பஞ்சு டைலாக் விடுறீங்க நீங்க? என்ன நான் சொல்றது? வெட்டியா பேசிட்டு நிக்காதீங்க. நேத்து ராத்திரியே நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலையை கொடுத்தேன். அதை நீங்க செஞ்சீங்களா இல்லையா? இந்த நகையெல்லாம் ஒளிச்சு வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இடம் தேவைன்னு சொன்னேன். மிஸ்ஸஸ் சர்மா இந்நேரம் மோட்டு பத்லு கிட்ட இந்த விஷயத்த சொல்லிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க 2 பேரும் புதுசா ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியை திறந்திருக்காங்க. ஏன் பாஸ், நாம பேசாம இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாமா எங்கேயாவது? நானும் உங்களோட வரேன். இவனும் நம்ம கூட வரேன். என்ன சொல்றீங்க? அடேங்கப்பா, உங்களோட சேர்ந்து என் மூளையும் சுறுசுறுப்பா வேலை செய்யுது பாஸ். நிறுத்தவே முடியல. வீண் பேச்சு பேசி நேரத்தை வீணடிக்காம சீக்கிரம் இங்கிருந்து தப்பிக்க ஒரு வழியை யோசிக்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. எங்களுடைய ரோபோட் டாக் இங்க வந்திருக்கு. அது மோப்பம் முடிச்சு குற்றவாளி யாருன்றத கண்டுபிடிச்சு கொடுத்துரும். சீக்கிரம் விடுங்க. சீக்கிரம் வா வந்து மோப்பம் முடிச்சு குற்றவாளி யாருன்றத கண்டுபிடி. குயிக்.
அட அந்த டாக் எப்ப வாலை ஒசத்துதோ அப்ப அது திருடனை மோப்பம் முடிச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்க என்ன பண்ணுதுன்னு. சீக்கிரமா பிடிங்க. அதோ போறான். பத்ரு ஓடு. நம்மளையே திருடன்னு துரத்துது. இது எங்க போய் முடிய போதோ தெரியல. எப்படியாவது தப்பிக்கணும். சாரி நண்பர்களே, நீங்க போட்டிருக்கிற கோட்டு கண்ணாடி தொப்பி எல்லாத்தையும் பார்த்து இது உங்களை திருடன் நினைச்சிருச்சு. அட என்னப்பா இந்த டாக்கு உருவாக்குனவங்களே அடையாளம் தெரிஞ்சுக்க மாட்டேங்குது. நம்மள எப்படி அடையாளம் வச்சுக்கும்? இப்ப என்ன பண்றது? ஓடு. அதோ திருடனுங்க ஓடுறானுங்க. பிடிங்க. அந்த மண்டையை ஏதோ தப்பான டாக்கிய கண்டுபிடிச்சிருக்கான். இல்லனா நம்மள பார்த்து அந்த திருடன்னு சொல்லுமா. சீக்கிரம் ஓடு பத்ரு. இப்ப நீ ரொம்ப கரெக்டா சொன்ன மோட்டு. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா செய் மோட்டு. நான் என்னத்தடா சீக்கிரமா செய்யறது? எனக்கு ஓடும் போதே மூச்சு வாங்குது. நான் ஒண்ணும் செய்ய முடியாது. ஐடியா. இரு, நானும் வரேன். பக்கத்துல எதிரி வந்திருக்கான். அட்டாக். என்ன நடக்குது இங்க? திருடனுங்களுக்கு பதிலா டிடெக்டிவ்ஸையே புடிச்சிட்டு வந்துருச்சு இந்த டாக். சரியா சொன்னீங்க. இத வச்சு ஒரு நாள் கூட எங்களால மெயின்டைன் பண்ண முடியலையே. வாழ்க்கை முழுக்க இத வச்சு எப்படி மெயின்டைன் பண்றது? நீங்களே சொல்லுங்க. ஆகாத பொண்டாட்டிக்கிட்ட அரை நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது கூட எங்களால இருக்க முடியாது. சாரி மோட்டு, நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே இந்த டாக் உங்களை ஒண்ணும் பண்ணாது. அது இப்ப உங்களோட வாசத்தையும் ஷர்மாவோட வாசத்தையும் நல்லாவே புரிஞ்சு வச்சுக்கிச்சு. அது இன்னொரு தடவை திருடனை கண்டிப்பா புடிச்சிரும். யாராவது இந்த டாகோட செயினை நல்லா புடிச்சுக்கணும், இல்லனா இது ஓடி போயிடும். வா மோட்டு, நாம கிளம்பலாம். முதல்ல இந்த சங்கிலியை புடி. இந்த டாகியை நீயே கண்ட்ரோல் பண்ணிக்க. எனக்கு வேண்டாம். என்ன பண்ணுது இது? ஒண்ணும் புரியல. வேற ஒண்ணும் இல்லப்பா, அது திருடனை கண்டுபிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பக்கத்துல எதிரி வந்துட்டான். என்ன எப்படியாவது காப்பாத்து மோட்டு. முடியல மோட்டு. இப்படி கண்ணா பின்னாடி வேகமா ஓடுது. அந்த டாகி ஓடுறத நிறுத்துறதுக்கு ஏதாவது பட்டன் இருந்தா கொடு. அட ஓடுறத நிறுத்துறதுக்குலாம் அதுல பட்டன் இல்லப்பா. நீ தான் ஏதாவது செஞ்சுக்கணும். அட மண்டையா, இப்படி ஒரு டாகியை செஞ்சு உன்னை எவன்டா கொடுக்க சொன்னா? இரு பத்ரு, நான் வரேன். ஏதாவது யோசிச்சு சொல்றேன். மோட்டு யோசிக்க எந்த நேரமும் இப்ப கிடையாது. டாக்டர் கட்கா கொடுத்த துப்பாக்கியை கையில எடு. டாக்டர் மண்டையா, எதைய கேட்டு இருக்குது. எல்லாம் ஒரு பொழப்பா? காப்பாத்துங்க. தயவு செஞ்சு எங்களை யாராவது காப்பாத்துங்க. ஆனா இது என்ன புது கதையா இருக்கு? இது எதுக்காக என்ன துரத்துது? நாம இதுகிட்ட இருந்து தப்பிச்சாகணும். நான் திருந்த நேரத்தை விட இவங்க என்ன பிடிக்கிற நேரம் ரொம்ப சீக்கிரமா இருக்கு. நீங்க எவ்வளவு தூரம் துரத்தி வந்தாலும் சரி சிக்க மாட்டான் இந்த டாக். ஆஹா, பிரமாதம் பாஸ். என்னமா பஞ்சு டைலாக் அடிக்கிறீங்க நீங்க? என்னப்பா நான் சொல்றது? இப்ப பஞ்ச் டைலாக் முக்கியம் இல்ல. நீ ரோட்டை பார்த்து வண்டியை வேகமா ஓட்டு. நான் எத்தனையோ சவாரி பண்ணிருக்கேன். ஆனா இது மேல சவாரி பண்றது இதான் முதல் தடவை. ஏய், சொன்னா கேளு. நில்லு. நான் சொல்றேன், மரியாதையா ஓடுறத நிறுத்து. முடியல. சிங்கம் சார், எங்களை காப்பாத்துங்க. என்னையே ஒருத்தர் காப்பாத்தணும். நான் எங்க உன்னை காப்பாத்துறது? முதல்ல என்ன காப்பாத்துங்க. அம்மா, நல்ல வேளை நான் தப்பிச்சேன்.
சிங்கம் மாதிரி சீறிக்கிட்டு வந்தவ இப்ப சிங்கிளா ஓடி வந்துகிட்டு இருக்கா. சீக்கிரம் வண்டி எடு. எங்களுக்கு வேண்டாம் கிரைண்டர், நாங்க ஆயிடுறோம் சரண்டர். ஆஹா பிரமாதம் பாஸ், இந்த நிலைமையில கூட பஞ்சு டைலாக் அடிக்கிறீங்களே, சூப்பர்ப்பா. என்ன நான் சொல்றது? அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அதான் சொல்றல, இம்பாசிபிள். திருட்டு போன நகையெல்லாம் கிடைச்சிடுச்சு. சிங்கம் சார், இந்த கேஸ நீங்க எப்ப டீல் பண்ண ஆரம்பிச்சீங்க? ஏன்னா இது ஆல்ரெடி நாங்க தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மிஸ்ஸஸ் சர்மா முதல்ல என்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணாங்க. நான் அவங்களோட பீரோவை செக் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் தான் அவங்க கிட்ட சொன்னேன் இந்த கேஸ உங்க 2 பேர்கிட்ட ஒப்படைக்க சொல்லி. எப்படி ஐடியா? திருடன் பொடிங்க, திருடன பொடிங்க, திருடன பொடிங்க, திருடன். சிங்கம் சார் ஓடுங்க. எதுக்காக ஓடணும் சொல்லுங்க? ஏன் நான் ஓடணும்? யாராவது வாயை திறந்து சொல்லுங்க, எதுக்காக நான் ஓடணும்னு. இல்லனா நான் சும்மா விட மாட்டேன். சொல்லுங்க. திருடன பொடிங்க, சொல்லுங்க. திருடன பொடிங்க, சொல்லுங்க. திருடன பொடிங்க, இதோ திருடன பொடிங்க, திருடன பொடிங்க. ஏய், என் பின்னால வராத. சொன்னா கேளு, வராத. ஆனா யாராவது வாயை திறந்து சொல்லுங்க, நான் இப்ப எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன்?